கதைக்குள் செல்வோம். பொதுவாக கூறுவார்கள் 50 வயதை கடந்த பெண்களுக்கு காதல் காமம் தேவைப்படாது இருக்காது என்றெல்லாம். ஆனால் அதெல்லாம் பெரும்பாலும் உண்மையில்லை. அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், காமமும் இருக்கும். அப்படி ஒரு பெண்ணை காதலித்து கொண்ட கதை தான் இது. இதை ஒரு தொடர்கதையாக எழுதவுள்ளேன். உணர்வுகளோடு இருக்கும் படியுங்கள். எனது பெயர் தேவா, வயது 21, கன்னி பையன். காலேஜ் இல் முதல் இயர் படித்து கொண்டு இருக்கிறேன். உயரம் கணக்கான மாநிறம் தாடி பையன் என்று கூறலாம். இந்த கதையின் நாயகி உமா, வயது 52. எனது அண்ணனின் மாமியார். கணவன் இறந்து 5 வருடங்கள் ஆகிறது. அழகு அள்ளி வழியும் கம்பீரமான பெண். பல வருடங்களாக சுயமரியாதை, கிளறவம் என்பவற்றை பேணி வாழ்பவள். நிறம் அவ தோலில் மென்மையான சுருக்கங்கள் உண்டு. ஆனால் அந்த சுருக்கங்கள் அவங்க முகத்திற்கு தனித்தன்மையும் அழகும் அளிக்கும். அவள் தலைமுடிகள் சில வெள்ளையாக இருக்கும். ஆனால் அவைதான் அவளுக்கு மேலும் அழகை சேர்க்கும். கூர்மையான கண்கள், அவளது கண்களில் தனிமை தெரியும். எப்போதும் புடவை தான் கட்டுவாள். அவள் சிரித்தாள் என்றால் பார்த்து கொண்டே இருக்கலாம். பார்ப்பதற்கு நடிகை ஸ்வேதா மேனன் போல இருப்பாள். அவளை முதலாக எனது அண்ணனிற்கு திருமணம் பேச செல்லும் போது தான் பார்த்தேன். எனக்கு அவளை கண்டவுடன் பிடித்து விட்டது. எனக்கு எப்போதும் என்னை விட பெரிய பெண்களில் ஈர்ப்பு அதிகம். என்னால் அவளை பார்ப்பதை தவிர வேற ஒன்றும் செய்ய முடியவில்லை. அண்ணாவுடன் அவன் கூடவே இருக்க வேண்டும். எல்லாம் முடிந்து வீடு திரும்பும் போது அவளை பார்த்து சிரித்து விட்டு போகிறோம் என்று கூறினேன். அவளும் என்ன பார்த்து சிரித்து தலையை ஆட்டினாள். எனக்கு ஜிவ் என்று ஆகிவிட்டது. வீடு வந்து சேர்ந்தேன். இரவு அவளை நினைத்து யோசித்தேன். எனக்கு அவளுடன் இருக்க வேண்டும், ஆனால் முடியாது. எனக்கோ 20 வயது, அவளுக்கு எப்படியும் 50 வயது இருக்கும். எப்படி கரெக்ட் செய்வது? அவளுக்கு என்னை பிடிக்குமா? இதெல்லாம் நடக்காத காரியம் என்று நினைத்துவிட்டு தூங்கினேன். அண்ணனின் திருமணம் நாள் வந்தது. இதற்கு இடையில் நான் 2-3 முறைகள் சந்தித்தாலும் பெரிதாக அவளை சைட் அடிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. திருமண நாளை தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். எல்லாரும் பிஸியா சுற்றி கொண்டிருந்தனர். நானும் என்னால் முடிந்த வேலைகள் பார்த்து கொண்டிருந்தேன். சொந்தக்கார நாய்கள் வேற அடுத்தது நீதான் நீதான் என்று எனது தாலியை அறுத்து கொண்டு இருந்தனர். அவர்களை ஒரு வழியாக சமாளித்து கொண்டு எனது வேலைகளை தொடர்ந்தேன். பச்சை நிற புடவை, மேக் அப் இல்லை. அவளது முகத்திற்கு அழகு சேர்க்கும் வெள்ளை முடிகள் கீழே விழுந்து கொண்டு இருந்தது. அவற்றை அடிக்கடி சரி செய்து கொண்டாள். அவளை எப்போது எல்லாம் பார்க்கிறேனோ அப்போது எல்லாம் அவளின் முகத்தை பார்த்து சிரிக்கத் தொடங்கினேன். கண்ணோடு கண் வைத்து பார்த்தேன். முதலில் அவளும் என்னை கண்ணோடு கண் பார்த்தவள். நேரம் போக போக 2 செகண்ட் என் கண்களை பார்த்துவிட்டு பார்வையை வேறு பக்கம் திருப்பத் தொடங்கினாள். நல்லபடியாக திருமணம் நடைபெற்று முடிந்தது. எல்லாரும் சாப்பிட்டு விட்டு உமா, எனது அம்மா, சித்தி என பெண்கள் தனியாக பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு முன்னால் நான் செல்லும் போது சித்தி என்னை பார்த்து, டேய் இங்க வாடா. என்னாச்சு சித்தி? நீ என்ன மாப்பிள்ளை போல சுத்திட்டு இருக்க? சும்மா போங்க சித்தி. என்னக்கா இவனுக்கு தான அடுத்தது? இப்போதான் 20 வயசு, இப்போவே எதுக்கு? பிறகு பார்த்துக்கலாம். என் அம்மா திருமண வீடு சொல்லவா வேண்டும்? என்னை எல்லாரும் சேர்ந்து 2 வழி பண்ணி விட்டார்கள். நாங்கள் பேசி கொண்டிருந்த பொது உமாவை கவனித்தேன். அவள் என்னையே பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டு இருந்தாள். நானும் அப்பா என்னை அழைத்ததால் சென்றுவிட்டேன். சிறு நேரம் கழித்து வந்து பார்த்தேன். அம்மா சித்தியை காணவில்லை. உமா மட்டும் தனியாக இருந்து கொண்டிருந்தாள். நான் அருகில் சென்று அமர்ந்தேன். அம்மா, சித்தி எல்லாம் எங்கே? தெரியல பா, இப்போ தான் போனாங்க. நீங்க போகவில்லையா? இல்லபா, நல்லபடியா நடந்து முடிந்தது எல்லாம். ஆமா பா. சாந்திய, அண்ணனின் மனைவி, மிஸ் பண்ணுவீங்க என? என்ன பண்ணலாம், கட்டி கொடுத்துதானே ஆகணும், அதானே. நீ என்ன பா பண்ற? காலேஜ் போகிறேன். ஓகே.
படிப்புல மட்டும் கவனம் செலுத்து என கூறி நமட்டு சிரிப்பு சிரித்தாள். நானும் சிரித்துவிட்டு, நீங்க கொஞ்சம் மேக்கப் போட்டிருக்கலமே என சின்ன பிட் ஒன்றை போட்டேன். யாரு நானா? ஹாஹாஹா. ஆமா. ஏன்? என் வயசுக்கு அதுதான் குறை. ஏன் அப்படி சொல்லுறீங்க? அழகா தானே இருக்கீங்க. பரவால்ல, உன் கண்ணுக்கே நான் அழகா தெரிஞ்சா? அப்போ நான் அழகதான் இருக்கேன் போல. ஹாஹாஹா. உண்மையா அழகுதான் நீங்க. அப்படியா? அவளுக்கு கால் வந்தது. அவள் எழுந்து சென்று விட்டாள். நான் அவளை பார்த்து கொண்டிருக்க அவள் என்னை பார்த்து தலையாட்டிவிட்டு சென்று விட்டாள். நாட்கள் சென்றன. உமா தனியாகத்தான் இருந்தாள். அவளுடன் துணைக்கு ஒரு வேலைக்காரி மட்டும். சாந்தி என் வீட்டில் இருந்ததால் சாந்தி அவளின் அம்மாவிடம் கொடுக்க செல்லும் பொருட்கள், உணவுகள், இவற்றை நான் உமாவிடம் கொண்டு சேர்ப்பது எனது வேலை. எனக்கும் அவளுக்கும் தொடர்பு அதிகரித்து நாங்கள் அன்று திருமண நாள் அப்படி பேசியதில் இருந்து உமாவும் என் கண்களை பார்த்து பேசத் தொடங்கினாள். என்னை பார்த்து கிண்டல் அடிப்பது, இப்படி எங்களது நெருக்கம் அதிகமானது. ஒரு நாள் சாந்தி, கொழுந்தன் ஒரு உதவி. சொல்லுங்க அண்ணி. அம்மா வீட்டுல ஏதோ சின்ன வேலை இருக்கு சொன்னாங்க. வேலைக்காரி வேற இன்னைக்கு லீவ். உங்களுக்கு ஃப்ரீனா கொஞ்சம் அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. முடிஞ்சா போங்க, இல்லனா வேணாம். விடுவனா நான்? இல்ல அண்ணி, ஃப்ரீ தான், நான் போகிறேன். இதைவிட ஒரு வாய்ப்பு இனி எனக்கு அமையாது. எப்படியது இன்று நான் அவள் கூட இருந்திடணும். பார்த்துக்கலாம். வீட்டுக்கு சென்று கதவை தட்டினேன். நைட்டி ஒன்று அணிந்து இருந்தாள். வாபா, கொஞ்சம் வீட துப்புரவு செய்யணும், ஹெல்ப் வேணும். வேலைக்காரி வேற இல்ல, சாந்தி சொல்லி இருப்பாள்தான? ஆமா என்று கூறி உள்ளே சென்றேன். வேலை செய்கின்ற பெயரில் அவளை பார்க்கத் தொடங்கினேன். அவளும் அதற்கு ஏற்றா போல காட்டிக்கொண்டு வேலை செய்தாள். வேலைகளை முடித்துவிட்டு நானும் அவளும் ஒரு சோபாவில் அமர்ந்து கொண்டிருந்தோம். அமைதியாக இருந்தோம். அவள் களைப்பில் அவளது கால் கை எல்லாம் அகட்டி போட்டு இருந்தாள். எனது நெஞ்சு படபடுத்தது. இதயம் வெடிப்பது போல ஒரு உணர்வு. வருவது வரட்டும், பார்த்து கொள்ளலாம். ஆண்டி, உங்களிடம் ஒன்று கேட்கவா என்று கேட்டேன். அவளும் என்னப்பா சொல்லு என்று கூற, நான் அவளிடம் ஆண்டி, உங்களை ஒரே ஒரு முறை மட்டும் முத்தம் பண்ணவா என்று கேட்டேன். அவள் அதற்கு ஷாக் ஆகி, என்ன சொல்ற புரியல ஆண்டி, என்னால அடக்க முடியல. வந்ததிலிருந்து எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்கள பார்த்தா என்னால பொறுக்க முடியாம இருக்கு. ப்ளீஸ் ஆண்டி, ஒரே ஒரு முறை மட்டும், ஒரே ஒரு முத்தம் மட்டும் பண்ணிக்கொள்றேன் என்றேன். அவள் விடுப்பா விடுப்பா என்று பதறினாள். 2 நிமிடங்களில் அவள் எனது பிடியில் இருந்து விடுபட்டு என்னை தள்ளிவிட்டு முறைத்தாள். எனக்கு பயம் வந்துவிட்டது. சாரி, என்ன மன்னிச்சிடுங்க சொல்லி அவள் காலில் விழுந்தேன். ப்ளீஸ் அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ் என்று கெஞ்சினேன். அவள் அமைதியாக இருந்தாள். சிறிது நேரத்தில் எழும்பு பா எழும்பு என்றாள். நானும் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு எழும்பினேன். எவ்ளோ நாளா என்மேல இப்படி ஒரு ஆசை உனக்கு? உங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போவே. சரி, உன்கிட்ட பேசணும், யார்கிட்டேயும் வாய் துறந்திடக் கூடாது. ஓகே ஓகே சொல்லுங்க. ஒரு பெண் தனியா வாழவது எவ்ளோ கஷ்டம் தெரியுமா? தனிமை மிக கொடுமையானது. உடல் மனதளவில் நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறேன். எனக்கும் உணர்வுகள் இருக்கும், யாரும் அத மதிச்சது கிடையாது. என் கணவர் உயிரோடு இருக்கும் போது கூட அவர் என்ன நல்லா பாதுகிட்டது கிடையாது. பணக்கஷ்டம் மட்டும் வாழ்க்கை இல்லை. எனக்கு மனசு விட்டு பேச கூட ஆள் கிடையாது. 50 வயசுனா என்ன? எனக்கு தேவைகள் இருக்காதா? என் வயசுல உள்ள ஆண்களும் உன் வயசு பொண்ணுங்கள தான் தேடுறாங்க. உன் வயசு பசங்களும் உன் வயசுல உள்ள பொண்ணுங்கள தான் தேடுறாங்க. என் வயசு பொண்ணுங்கள கண்டுக்குறதே இல்லே. முதல் முறைய என்ன ஒருவன் அழகா இருக்கீங்கன்னு முகத்திலேயே சொன்னது அது தான் வர்ட்ஸ் டைம். இப்படி ஒரு அழகான பையன் என்ன பார்த்து பார்த்து இருந்தா பிடிக்காத என்ன? அதுவும் என்ன அழகா வேற இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டான். எனக்கும் உன்னை புடிச்சு போச்சுடா. ஆனா உன் வயசு என்ன? என் வயசு பொம்பளைங்க சின்ன பசங்களுக்கு புடிக்கமான கூட தெரியலடா.
உனக்கு உண்மையிலேயே புடிச்சி இருக்கா இந்த கிழவிய? உடம்பு மட்டும் இல்ல, மனதாலையும் இவள நல்ல பாத்துக்கிடணும்னு முடிவு பண்ணேன். அவளின் கண்களை தொடைத்துவிட்டு, இங்க பாரு, இனி நீ என்னவள், என் சொத்து. உனக்கு இனி தனிமையால் எந்த கஷ்டமோ கவலையோ இருக்காது. காமம் தாண்டி காதல் செய்வோம். எனக்கு வயது எல்லாம் ஒரு பிரச்சினையே இல்ல. அப்படினா நான் எதுக்கு உன்ன சைடு அடிக்க போறேன்? என் முதல் முத்தம் கூட நீதான். என் வாழ்க்கையில இனி நீ முக்கியமான பார்சன். உன்ன நல்லா பாத்துக்குவேன். என்ன முதல் உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டேன். அவள் குனிந்து கொண்டு தலையை ஆட்டினாள். நான் அவளை பார்த்து அவளின் தலையை தூக்க, அப்போது அம்மா என்னம்மா பண்றீங்க என்று ஒரு சத்தம் கேட்டது. உமா போனை கீழே போட்டுவிட்டு சத்தம் கேட்ட திசையை நோக்கினாள். தொடரும்.